அவர் வந்து சரி கிடையாது. அந்த கட்சியை காப்பாற்றுறவரும் கிடையாது, சரி கிடையாது. காப்பாற்ற மாட்டார், வேஸ்ட்டு. எஸ்பி வேலுமணி செய்யணும்னா அவர் வந்து இவரோட கண்ணோட்டத்தில் இருந்தார்னா அது வந்து முடியாத காரியம். அவர் வந்து கட்சியை வந்து வலுப்படுத்தினா எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்கணும். பழைய தொண்டர்களெல்லாம் பார்க்கணும். அவர் யார் கட்சியில் போயிட்டு வெளியில் போனாங்களோ அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும். அன்னைக்கு அம்மா இல்லாத பட்சத்தில் சசிகலா கால விழுந்து தான் அவர் வந்து ஒரு முதலமைச்சர் ஆனார். ஆனால் மக்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. ஜெயலலிதா இருந்தபோது எம்ஜிஆர் இருந்தபோது அந்த ஆட்சிகளை இவங்களால கொடுக்க முடியல. கட்சி அந்த சின்னத்துக்கோசம் தான் அந்த ஓட்டே விழுது. அந்த ரெட்டையில சின்னத்துக்கு தான் அந்த ஓட்டு வருது. எடப்பாடிக்கோசம் அந்த ஓட்டு விழலை. இப்ப அதிமுக ஒரு தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு வருது. தொடர்ந்து அது வந்து பல பேர் வந்து தலைவர்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் வெளியேறிட்டே வராங்க. இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன வருது? அதாவது எம்ஜிஆர் இருக்கும்போதும் ஆரம்பிச்சு வந்தாங்க. அது அம்மா இருக்கும்போது எல்லாருமே ஆரம்பிச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப அதிருப்தியாக இருக்குது. இன்னும் எல்லாரும் இருக்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க, யாருமே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சிவி சண்முகலாம் இப்போ அவரை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்தா ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்ததுலேருந்தே அடுத்து முக்கியமாக இப்போ யார் தான் இருக்காங்கன்னு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. இப்போ கேடிஎம்கேவே என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு தெரியாத ஒரு குழப்பமும் அந்த ஒரு சூழ்நிலை. அது ரெண்டாவது, இது வரைக்கும் அம்மா இருக்கும்போது டிஎம்கே எதிர்த்தாங்க. டிஎம்கே தான். ஏன்னா ஒரு பெண்ணை வந்து என்னெல்லாம் பண்ணாங்கன்றது வந்து அம்மா மூலிமா எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சம் ஆச்சு. அந்த ஒரு டிஎம்கே கூட இவங்க வந்து ஒரு கூட்டு போகணும், அவங்க டிஎம்கே இவங்க ஒன்றா சேரணும். திருமாவளவனை கூட முதலமைச்சர் ஆக்கத்துக்கு விஜய் இயக்கத்தை இவங்க பண்ணிட்டாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு செயல், யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம். அவருடைய வந்து ஆட்சி வந்து வராமல் இருக்கிறதுக்கு அவருடைய சில யோசனைகளை இப்போ இருக்க ஆளுங்க எடுக்கிறதுமே ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அம்மா தோத்தாலும் அம்மா பின்னாடி எல்லாரும் நின்னாங்க. அம்மா பின்னாடி இது வரைக்குமே யாருமே அம்மா விட்டு போகவும்ல எந்த ஒரே ஒரு அடிப்படை தொண்டம் கூட போல. அம்மா விட்டு அம்மா கூட தான் நின்னாங்க. அம்மா தோத்தாலும் ஜெயிச்சாங்க. ஆனால் இது வரைக்கும் இவர் ஜெயிக்கவும் இல்லை. இவர் அன்னைக்கு அம்மா இல்லாத பட்சத்தில் சசிகலா கால விழுந்து தான் அவர் வந்து ஒரு முதலமைச்சர் ஆனார். ஆனால் மக்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. மக்களால் அவர் தேர்ந்தெடுக்க முடியல. இன்னுமே அவர் யாரை வச்சிருக்கணும், ஒரு எம்எல்ஏ யாரை இருக்கணுன்ற ஒரு வந்து அவருக்கு ஒரு புரிதலும் இல்லை. ஜெயலலிதா இருந்தபோது எம்ஜிஆர் இருந்தபோது அந்த ஆட்சிகளை இவங்களால கொடுக்க முடியல. இதனால மக்கள் மனசுல இவங்க மேல கொஞ்சம் வெறுப்பு தான். நான் வந்து காலங்காலமா எங்க அம்மா காலத்துல இருந்து நாங்களாம் அதிமுக ஓட்டு போட்டவங்க. நான் கடைசியில இவர் வந்து நல்லா செய்வாருன்னு தான் நாங்க நம்பி இருந்தோம். இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கின்னு உடச்சிக்கின்னு கட்சியில இருந்து பிரிஞ்சு போனா அப்ப அந்த ரெட்டையில எடுத்து நடத்துற ஆள் யாருமே இல்லாம ஒரு அனாதையா விடப்பட்டு முடியாது. ஏன்னா இவரு கூட இருந்தவங்க எல்லாம் பக்கபலமா இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. இவர் தனிச்சு எப்படி அதை கொண்டு வந்து முன் நிறுத்துவார் சொல்லுங்க? இந்த கட்சியை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது அப்போ அதில் இருக்கிற ஆள் சரியில்லைன்றதுனால தானே அவங்க போனாங்க. அப்போ இவர் என்ன செய்யணும், நான் வந்து இனிமேல் எல்லாரையும் ஒரே நம்ம கூட்டணியாக நம்ம ஒன்றா இருந்துக்கலாம், எந்த பாகுபாடு இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் பேசினாக்க எல்லாம் ஒன்றா வந்து சேர்ந்து ஒன்றுமே ஒரு கட்சின்ற ஒரு இது தெரியாமலாம் போயிட்டு இவங்க ஆட்சி பண்ணுறாங்கன்னா இவ்வளோ காலமாக இதில் இருந்துட்டு இவங்க ஏன் பிரிஞ்சு இந்த கட்சியை விட்டுட்டு உடச்சி போட்டு போகணும்? அதை தான் கேட்குறேன். கட்சியை காப்பாற்றுற மாதிரி தெரியல. ஏன் தெரியலன்றீங்க? அவருடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. எந்தவுடைய நடவடிக்கை பேச்சு கூட்டணியில் இருக்கிற ஆளுங்கள்கிட்டையும் ஒரு பொறுமை எதுவும் கிடையாது அவர்கிட்ட. நல்லா ரொம்ப கஷ்டம். அந்த மறுபடியும் அந்த அந்த அம்மாவுடைய ஆட்சி வர்றது ரொம்ப கஷ்டம். எல்லாமே காரணமே இவர் தான். கூட்டணியில் இருக்கிறவங்களே ஒருத்தர்கிட்ட ஒத்துமை கிடையாது. கூட்டணியை வச்சுக்கிறவங்ககிட்ட பேசுறது கிடையாது. அவங்கள வச்சு பேசாத இவராக ஒரு ரூமு கிட்டுன்னு போகிறது, பணத்தை கொடுக்கறது, பேசுறது இதெல்லாம் சரியாக வரல. அவர் அந்த அம்மா மாதிரி அவரை மாதிரி எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது. அவர் வந்து சரி கிடையாது. அந்த கட்சியை காப்பாற்றுறவரும் கிடையாது, சரி கிடையாது. காப்பாற்ற மாட்டார், வேஸ்ட்டு. மீண்டும் வரும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பில்லை. வந்தா இது மாதிரி ரெண்டாவது மூணாவது ஏதோ அவரோட இருக்கிறவங்க போட்டால் தான் வருவார் தவிர மற்றபடி இந்த கட்சிக்காகவும் சின்னத்துக்காக தான் ஓட்டு விழுதா? ஆமாம். இல்லை எடப்பாடி பழனிசாமி அவருக்காக வரல, அவருக்காக இல்லை. எடப்பாடி தலைமை வந்து சரியில்லை. அம்மா இருந்த வரைக்கும் நான் நீக்கினாலும் திருப்பி அவங்க கூப்பிட்டு சேர்த்துக்கினாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. எல்லாரையும் நீக்கி விட்டு கட்சி நான் பார்த்துக்கிறேன் நிற்கிறாரு. ஆனால் அது அவரால் அது பண்ண முடியாது. அதனால அவர் கட்சி இதுக்கப்புறம் வரன்றது வாய்ப்பு இல்லை.
அம்மாக்கும் ஐயாக்கோசம் அந்த கட்சிக்கு தோத்தாலும் ஐயானா எம்ஜிஆர் அதனால தோத்தாலும் ஜெயிப்பாங்கன்ட்டு அந்த கட்சிக்கோசம் அது வந்தது அவங்களுக்கோசம் தான் அதை போட்டது. இதுக்கு அப்புறம் இவருக்கோசம் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. இவர் தலைமை சரியில்லாதனால தானே அவங்க வெளியே போகிறாங்க. இவர் தலைமை கரெக்டாக இருந்தால் ஏன் வெளியே போகிறாங்க? வெளியே போக வந்து வாய்ப்பு இருக்காது. இவர் தலைமை சரியில்லை, அதனால எல்லாருமே வெளியே போகிறாங்க. கட்சி அந்த சின்னத்துக்கோசம் தான் அந்த ஓட்டே விழுது. அந்த ரெட்டையில சின்னத்துக்கு தான் அந்த ஓட்டு வருது. எடப்பாடிக்கோசம் அந்த ஓட்டு விழலை, விழாது. இவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசணும், ஆனால் இவர் பேச மாட்டுறாரு. வந்தாவாங்க போனால் போங்கன்னு கேர்லிஸ் ஆகிறாரு. ஏன்னா இவர் கட்சி கிடையாது, எம்ஜிஆர் கட்சி. அந்த எம்ஜிஆர் கட்சியை வந்து ஜெயலலிதா அம்மா வந்து பிடிச்சி வச்சாங்க. தான் மேலே தப்பே இருந்தாலும் அதை உணர்ந்துட்டு மக்களுக்கு செய்யணுன்ட்டு பாடுபட்டாங்க. மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கினாங்க. இந்த அம்மா இறந்து போகிற காலத்தில் இவங்களுக்கு போட்ட பிச்சை தான் அது, இப்படி சொல்லலாம். அதை வந்து இவங்க பயன்படுத்திக்கல. அதிமுகன்றது ஆலமரம் தான். அது வந்து எம்ஜிஆர் சொல்லணும், ஜெயலலிதா அம்மா சொல்லணும், ரெண்டு பேருமே இல்லை. அவங்க கட்டி காத்த கட்சியை இவங்க கட்டி காப்பாற்றணும். ஆனால் யாரையுமே மதிக்கலை. அப்போ மதிக்காத பட்சத்தில் என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருப்பாங்க. எடப்பாடி அவர்கள் இந்த எலெக்ஷனில் வந்து படுதோல்வியாக வந்து அதிமுகவை கொண்டு போய் விட்டார். ஆனால் ஜெயலலிதா அம்மாவுக்கும் இவருக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. என்ன வித்தியாசமாக? அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தன்னந்தனியாக வந்து கூட்டணி இல்லாமல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு முறை பிஜேபி கூட கூட்டணி வச்சு தோத்தா இருக்காங்க. அதெல்லாம் உணர்ந்து தனியாக நின்று மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றிருக்காங்க. ஆனால் எடப்பாடியும் வந்து ஜெயலலிதாவும் ஒன்றா வந்து ஆக முடியாது. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அவங்களோட அணுகுமுறை வேறு, இவரோட அணுகுமுறை வேறு. முதிரும் இலைகள்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வலுவான ஆட்கள் தான் வந்து உதிர்ந்திருக்காங்க. அவங்க பின்னாடி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. ஒரு சரியான அணுகுமுறை மரியாதை இல்லைன்னா அவங்கவுங்க எல்லாரும் ஒரு ஒரு திசை நோக்கி தான் போவாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து எல்லாரும் போயிட்டுருக்காங்க. இதை இப்போ எப்படி வந்து பார்க்குறது? நம்ம தவறான ஒரு அணுகுமுறையினால தானே எல்லாருமே வெளியில் போயிட்டுருக்காங்க. இது வந்து சரியான அணுகுமுறையில் வந்து கட்சியை வழி நடத்தலன்னு சாதாரண அதிமுக தொண்டர்கள் கூட தெரியும். இது ஒரு பத்திரிகையாளராக நம்மளுக்கே தெரிகிறப்போ சாதாரண தொண்டர்களுக்கு வந்து அந்த கட்சியில் ஊறினவங்களுக்கு பாரம்பரியமாக இருந்தவங்களுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கும், கட்சி இந்த நிலைமைக்கு கொண்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு. இனிமேல் மீட்டெடுக்கணும்னா எல்லாரும் ஒருங்கிணைந்தால் தான் அது வந்து மீட்டெடுக்க முடியும். எஸ்பி வேலுமணி செய்யணும்னா அவர் வந்து இவரோட கண்ணோட்டத்தில் இருந்தார்னா அது வந்து முடியாத காரியம். அவர் வந்து கட்சியை வந்து வலுப்படுத்தணும்னா எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்கணும். பழைய தொண்டர்கள் எல்லாம் பார்க்கணும். அவர் யார் யார் கட்சியில் போயிட்டு வெளியில் போனாங்களோ அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும். அதில் வந்து இப்போ போய் அங்கே போயிட்டு பாய் போட்டுவங்களாம் அவர் போய் கூட முடியாது. பாய் போட்டு படுத்துட்டவங்களாம் போய் கூப்பிட முடியாது. அவங்க கூட இருக்கிறவங்கள கூப்பிடணும். அவர் ஒரு இப்போ விஜயபாஸ்கர் போயிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மரகத குமரவேலு இவங்க இந்த மாதிரி நிறைய பேர் போய் சேர்ந்துருக்காங்க. இவங்களோட கூட இருக்கிறவங்கள தான் ஒன்றிய வட்ட அந்த பகுதி தொகுதி நிர்வாகிகளெல்லாம் அவங்க வந்து மீண்டும் கட்சியில் இணைச்சாங்கன்னா வாய்ப்பு இருக்கும். கட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை வந்து யாரால் கேட்டிங்கன்னா எம்ஜிஆரால் ஜெயலலிதாவால் இருக்காது. அதை வந்து காப்பாற்றலைன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா அந்த தொண்டர்களை காப்பாற்றலாம்.